சிவாஜி இந்த மண்ணில் ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்தார் என்பதை விட ஒரு நடிகனாக வாழ்ந்தார் என்பது மிக மிக குறைவு. ஒரு பெரிய பந்தா, ஒரு பகட்டு எதுவும் இல்லாமல் ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து தன் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்த சிவாஜி தமிழ் திரையுலகில் ஒரு பொக்கிஷம் என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு உதாரணம் தானே. சிவாஜி அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தம் ஆயிடும். ஐயோ, நம்ம தவறுதலாக போய் சுட்டது போய் அவர் காலில் பட்டுருச்சு அப்படின்னு ஜிஎன் வேலுமணியை மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் சிகிச்சை கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு அவர் படப்பிடிப்புக்கு வராரு. சிவாஜியால் வாழ்வடைந்த தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்கு. ஆனால் இங்கே நம்ம வரலாறுகளை பதிவு செய்யக்கூடியவங்க, அதை குறித்து சொல்லக்கூடியவங்க, ஒருவேளை சிவாஜி தமிழனா பிறந்ததுனால அவரை இருட்டிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்திலே பதிவு செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வேறு யார் எல்லாமோ உயர்வா சொல்லிடுவாங்க. சிவாஜியுடைய எந்த திறனையுமே அவர்கள் மதித்ததாக தெரியவில்லை. வணக்கத்துடன் ரைஸ் நல்ல சினிமா நேயர்களே, நான் உங்கள் இன்பா. நம்ம இலக்கியத்துக்குள்ளே போனோம்னா நட்பை பற்றி நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் ஒரு மன்னன் அரண்மனையில் வீட்டு இருக்கக்கூடிய ஒரு களம், அந்த களத்தில் அவன் அரண்மனையில் வீட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் ஒரு புலவர் உள்ளே வராரு, அவருடைய நண்பர். அந்த புலவர் உள்ளே வராரு, உள்ளே தேடுறாரு. நண்பர் அங்கே இல்லை, அந்த மன்னர் அங்கே இல்லை, அவர் உள்ளே எங்கேயோ இருக்கிறார், அந்த புறத்துலேயே எங்கேயோ இருக்கிறார். எனவே மன்னர் ஓய்வெடுக்கக்கூடிய கட்டில் ஒன்று அங்கே இருக்குது. இந்த கட்டிலில் அந்த கவிஞர், ரொம்ப வறுமை கீழ் வாழக்கூடிய ஒரு கவிஞர், அவர் இந்த மன்னருக்கு நண்பர். அவர் இந்த கட்டிலில் படுத்து தூங்கிறார். வெளியே வந்த மன்னர் பார்க்குறார், நண்பர் ஓய்வில் தூங்கிட்டு இருக்கிறாருன்னா மன்னர் அந்த கட்டில் படுத்துக்கிட்டு இருக்க அந்த கவிஞருக்கு மன்னர் விசிறியை வீசிக்கிட்டு இருக்கார். முழிச்சு பார்த்த அந்த கவிஞருக்கு அதிர்ச்சி. ஐயோ, நண்பனாக இருந்தால் கூட நம்ம மன்னர் படுக்கக்கூடிய கட்டிலில் படுத்துட்டோமேன்னு. ஆனால் அந்த நட்பில் ரெண்டு பேருமே அதை மறந்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் பயணித்த அந்த களத்தை நம்ம வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு அருமையான கதையைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காணொலியாக சொல்ல போகிறேன். அதாவது சிவாஜி அவங்களுடைய படங்களில் பாவரிசை படங்கள் பரபரப்பாக பேசப்பட்ட படங்கள். காரணம், குடும்ப பாங்கான படங்கள் என்றாலே பாவரிசை படம், பீம்சிங் இப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு பதிவும் அது தமிழ் திரையுலகத்தில் உண்டு. அப்படித்தான் பீம்சிங் அவங்க பதிபக்தின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த பதிபக்தியில் அறியாத ஒரு தகவல் உண்டு. சிவாஜி நாடக மன்றத்தில் வீரப்பன் ஒரு நடிகர் இருந்தார். அதே போல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் சிவாஜி நாடக மன்றத்தில் சில காலம் இருந்தாங்க. இந்த வீரப்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நாகேஷ், கவுண்டமணி போன்றவங்களுக்கெல்லாம் காமெடி ட்ராக்ட் எழுதி கொடுத்தாரு. பல படங்களில் அவர் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. இந்த வீரப்பன் அவங்களும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்களும் ஒரு நாள் அப்படி நேரம் போகாமல் இருக்க மயிலாப்பூர் பக்கமாக அவங்க காலார நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்துகிட்ருக்கு. அந்த கூட்டத்தில் தலைவர் மேடல் நின்று பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கார் ஒரு தலைவர். அப்படி பேசிகிட்டு இருக்கச்சுமே வீரப்பன்ட்ட சொன்னாராம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க, இந்த திண்ணை பேச்சு வீரர்களிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி அப்படின்னு சொன்னாராம். உடனே வீரப்பன் அவங்களுக்கு ஐயோ நல்லா இருக்கு இந்த வரி அப்படின்னோடனே, இதை வச்சு நம்ம ஒரு பாட்டு எழுதிடலாம் அப்படின்னுட்டு பட்டுக்கோட்டையார் அப்பவே ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. அந்த பாட்டு தான் பதிபக்தி படத்தில் அந்த பாட்டை இடம்பெற செஞ்சாங்க. அந்த பாட்டில் சந்திரபாபும் சிவாஜி அவங்களும் அந்த பாட்டில் ஆடி இருப்பாங்க. இன்னைக்கு வர அரசியல்வாதிகளை நையாண்டி செய்வதற்கு அந்த பாட்டு ஒரு பிரதான களமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மால் மறக்க முடியாது. இந்த பதிபக்தி படம் ஒரு பெரிய வெற்றியை பெறுது. இந்த பதிபக்தி படத்தில் இந்த திண்ணை பேச்சு வீரர்களிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி, இந்த பாட்டு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரங்க நடத்தின அத்தனை விழாக்களிலுமே போட்டு அவங்க திமுகவை எள்ளி நகையாடுவதற்கு இந்த பாடல்களை அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. இந்த பதிபக்தி படத்தை எடுத்த பீம்சிங் வாழ்க்கையில் இன்னொரு படம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை. இந்த பாகப்பிரிவினை உருவாவதற்கான களம் பதிபக்தி படத்தில் தான் உருவாச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிபக்தி படத்தில் ஜிஎன் வேலுமணி அப்படிங்கிறவர் தயாரிப்பு நிர்வாகிகளில் ஒருவராக இருந்தார். ஏறக்குறைய அவர் உதவியாளர் போல. அந்த பதிபக்தி படத்தில் ஒரு காட்சி, ஜெமினி கணேசன் அவங்கள சுடுவதற்காக
சிவாஜி அவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு போகணும். சிவாஜி அவங்கள சுடுவதற்காக ஜெமினி கணேசன் துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடணும். 2 பேரும் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகணும். அப்படி அந்த துப்பாக்கி சுடுற மாதிரி காட்சி அது ஒரு மலை குன்றில் நடக்குது. இந்த காட்சி நடக்கும் பொழுது இந்த காட்சி அமைப்புகள் அந்த காட்சி அமைப்புகளை வந்து கவனிக்கிறதுக்காக அங்கங்கே தயாரிப்பு நிர்வாகிகள் நிற்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது ஜிஎன் வேலுமணியும் ஒரு பக்கத்தில் நிற்கிறார். சிவாஜி அவங்க கையில் வந்து அந்த துப்பாக்கி இருக்குது. அதில் வந்து போலி குண்டுகள் போடப்பட்டிருக்கும். அது சுட்ட உடனே அந்த குண்டு போகும். ஆனால் யாரையும் அது பெருசாக ஒன்றும் பண்ணாது. அப்படி ஒரு போலி துப்பாக்கி, அந்த போலி குண்டு போட்ட துப்பாக்கி. எனவே சிவாஜி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஜெமினி கணேசனை பார்த்து சுடுற மாதிரி காட்சி. இவங்க சுடச்சமயம் என்ன ஆச்சுன்னா, பக்கத்தில் நின்ன ஜிஎன் வேலுமணியோட தொடைய அந்த போலி குண்டு கிழிச்சிட்டு போயிடுது. போன உடனே ஜிஎன் வேலுமணி காலில் வந்து ரத்தம் பீறிட்டு பாயுது. சிவாஜி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தம் ஆயிடும். ஐயோ, நம்ம தவறுதலாக போய் சுட்டது போய் அவர் காலில் பட்டுடுச்சே அப்படின்னா ஜிஎன் வேலுமணியை மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் சிகிச்சை கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு அவர் படப்பிடிப்புக்கு வராரு. வந்த பொழுது சிவாஜி அவங்க அவரை பார்த்துட்டு சொல்கிறார், காலெல்லாம் சரியாயிடுச்சாப்பா அப்படின்னு கேட்குறா. சரியாயிடுச்சு. சரி, உனக்கு நான் ஒரு பரிசு தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன பரிசு அப்படின்ட்டு ஜிஎன் வேலுமணி கேட்குறாரு. நீ இப்போ தயாரிப்பு நிர்வாகியாக நிற்கிற, நீயே ஒரு ப்ரொடக்ஷனை ஓப்பன் பண்ணு, அந்த ப்ரொடக்ஷனில் நான் நடித்து தரேன். ஒன்றும் இல்லை, நீ என் படத்தை போட்டு சிவாஜி அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு விளம்பரம் கொடுத்தாலே உனக்கு ஃபைனான்ஸுக்குள்ளே எல்லாமே கிடச்சிரும், நீ படத்தை முடிச்சிடலாம். பீம் சிங்கிட்ட சொல்கிறேன், அவர் டேட்டு கொடுப்பார் உனக்கு, இந்த படத்தை நீ எடுத்துரு அப்படின்னு. உடனே ஜிஎன் வேலுமணிக்கு கையும் காலும் ஓடலை. அது கனவா இல்லை உண்மையிலே தான் அது நடக்குதா அப்படின்ட்டு அவரால் தாங்க முடியல. உடனே அவர் சரி சிவாஜி அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம ஒரு பட கம்பெனியை தொடங்கிடலாம் அப்படின்ட்டு சரவணா பிக்சர்ஸ் அப்படின்ட்டு ஒரு பட கம்பெனியை தொடங்குறாரு. பட கம்பெனியை தொடங்கி அந்த படத்தில் அவர் முதலாக ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. அந்த படம் வந்து பாகப்பிரிவினை. இந்த படத்தில் வந்து சிவாஜி அவங்க வந்து கை ஊனமாக நடிக்கக்கூடிய படம். இந்த படத்தை வந்து ஜிஎன் வேலுமணி அவங்களுக்கு சிவாஜி அவங்க நடித்து கொடுத்தது வேலுமணியை ஒரு தயாரிப்பாளராக அடையாளப்படுத்தினார் என்பதை விட, வேலுமணிக்கு அந்த படம் தயாரிக்கும் பொழுது ஏற்பட்ட பல சிக்கல்களுக்கு சிவாஜி அவங்க உதவி செஞ்சு அந்த படத்தை உருவாக்குவதற்கு அனைத்து களங்களையுமே உருவாக்கி கொடுத்தாங்க. தவறுதலாக தன் கையிலிருந்து சென்ற ஒரு துப்பாக்கி தோட்டா ஒரு நண்பருடைய தொடையை பாதித்து விட்டது என்பதற்காக அந்த நண்பரை வந்து இந்த திரையுலகம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக உருவாக்கி காட்டியதில் வந்து சிவாஜி அவங்களுக்கு நிகர் வேறு யாரும் சொல்ல முடியாது. ஜிஎன் வேலுமணி வந்து பாகப்பிரிவினை படத்தை எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுக்கிட்டு படத்தை வெளியிடுறாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஜிஎன் வேலுமணிக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. ஐயோ, சிவாஜி அவங்க வந்து நமக்கு இவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்ததும் சிவாஜி அவங்களுக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்தாங்க. அந்த படம் பாலும் பழமும். ஏதாவது ஒரு ஆள் இக்கட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வியலில் வந்து ஒரு தெளிவான பாதையை உருவாக்கி கொடுக்கிறதுல சிவாஜிக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பதுதான் திரையுலகத்தில் உருவான ஒரு பதிவு. நீங்கள் திரையுலக வரலாற்று களத்திற்குள் போய் பல பக்கங்களை புரட்டினீங்கன்னா சிவாஜியால் வாழ்வடைந்த தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இங்கே நம்ம வரலாறுகளை பதிவு செய்யக்கூடியவங்க, அதை குறித்து சொல்லக்கூடியவங்க, ஒருவேளை சிவாஜி தமிழனாக பிறந்ததுனால அவரை இருட்டிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்திலே பதிவு செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வேறு யாரையெல்லாமோ உயர்வாக சொல்லிடுவாங்க. சிவாஜியுடைய எந்த திறனையுமே அவர்கள் மதித்ததாக தெரியவில்லை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, சிவாஜி அதை செஞ்சார் இதை செஞ்சார்னு. காலம் கடந்தும் சிவாஜி செய்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் சிவாஜி இந்த மண்ணில் ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்தார் என்பதை விட ஒரு நடிகனாக வாழ்ந்தார் என்பது மிக மிக குறைவு. ஒரு பெரிய பந்தா, ஒரு பகட்டு எதுவும் இல்லாமல் ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து தன் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்த சிவாஜி தமிழ் திரையுலகில் ஒரு பொக்கிஷம் என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு உதாரணம் தானே. காத்திருங்கள், அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா. சிவாஜி அவங்கள மையப்படுத்தி அரசியல், அவங்களுடைய குடும்பம், திரை இதுகளை மையப்படுத்தி நம்ம தொடர்ச்சியாக காணொளிகளை வெளியிட்டிருக்கிறோம். இந்த காணொளிகளில் வந்து நிறைய நீங்கள் அறியாத பல தகவல்களை நாங்கள் அதில் வந்து சொல்கிறோம். இந்த தகவல் எல்லாமே நான் தொகுத்து வழங்கிய கலைமகள் கைப்பொருள் சிவாஜி ஆளுமை அப்படிங்கிற நூலில் வந்து இவை எல்லாமே இடம்பெற்றிருக்கு. இந்த நூல் உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய மின்னஞ்சலையே நாங்கள் இதில் கொடுக்குறோம். அந்த மின்னஞ்சலில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நூலை அனுப்பி விடுறோம்.
அறியாத அல்லது தெரியாத பல தகவல்கள் அந்த நூலில் இருக்குது.